சின்ன மருமகள் சீரியல் நெக்கான எபிசோடில் நம்ம ஐஸ்வர்யா சொல்லுவாங்க, இல்லை எனக்கு அந்த பணம் எதுவுமே வேண்டாம், நான் குழந்தைங்களை காப்பாற்றினால அதுவே எனக்கு போதும், ஒருவேளை எனக்கு எதுவும் ஆயிருந்தா கூட அந்த குழந்தைங்களுக்காக தான் நான் போனேன்னு சொல்லி நிம்மதியாக இருப்பேன், மாமாக்கு ஈக்குவலாக அந்த குழந்தைங்க மேலே நானும் பாசம் வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது நம்ம சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பிடிக்கல, முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்த சீனில் வசந்தி தமிழ் 2 பேரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. பாட்டிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, ஐஸ்வர்யா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அமுச்சு விட்டாச்சு, அதுக்கப்புறம் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி. பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது, ஆனால் ஐஸ்வர்யா அந்த தேல்கிட்ட கடி வாங்கிட்டு என் பிள்ளையை காப்பாற்றினா, இதுக்கு முன்னாடி அவள் எவ்வளோ தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, இனிமேல் நான் அவளுக்கு நன்றியுள்ளவளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனம் ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி சாரிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாமல் இருந்துச்சு, இப்போ ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ராஜாங்க ஐஸ்வர்யா கிட்ட சொல்லுவாங்க, இப்போதைக்கு உனக்கு பணம் தேவையில்லைனாலும் நீ என்னைக்குனாலும் என்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம், அதை நான் நிச்சயமாக செய்வேன்னு சொல்லிட்டு வாக்குறுதியாக கொடுக்குறாரு. ஈஸ்வரி அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஐஸ்வர்யா நல்லவளாக மாறிட்டாளே அப்படின்னு சொல்லி. அதுவும் மாறினது நல்லதுக்கு தான், அவள் நல்லவளாக இருக்காள, அதை வச்சே நம்ம பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த சீனில் சேது ஐஸ்வர்யா கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. மீனாட்சி என் அம்மா மாதிரி, என் அம்மா தான் எனக்கு மறு உருவம் எடுத்து குழந்தையா பிறந்தாங்க, அந்த பிள்ளைக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தனா என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா இருமிக்கிட்டே இருப்பாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால், டாக்டர் கொஞ்ச நாளைக்கு இருக்குன்னு சொன்னாங்க மாமா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட நெக்கான எபிசோட் முடியுது.